வாழ்க வளமுடன் ஐயா, செல்வன் ஐயா. அருமை அருமை. அப்படியே நீங்க இறுதியா சொன்ன இது வெளியே வர முடியல. அப்படி ஒரு மெய் யாரோ ஒரு அம்மா எழுதியிருந்தாங்க, மெய் சிலிர்க்க வர்க்கும் கருத்துக்கள்னு. வர முடியலைங்கய்யா. அவ்வளோ அனுபவங்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. வாழ்க வளமுடன். ஆனா எனக்கு கிடைச்ச ஒரு அனுபவத்தை நான் ஷேர் பண்ணிக்கலாமா? எனக்கு நான் சொல்லுங்க. ரொம்ப நாளா சொல்லணும்னுட்டு அது இன்னும் சொல்லலை யார்கிட்டயும். அதாவது மகரிஷி யாருன்னு தெரியாது, வேதம் கை யோகா பற்றி எதுவுமே தெரியாது. 1993 1993 செப்டம்பர் மாதம் எனக்கு வந்து முழங்கால் வலி நிறைய இருந்தது. மூட்டு வலி இருந்ததுனால அரும்பாக்கத்துல ஒரு சித்தா மருத்துவமனை இருந்தது. அங்க போயிருந்தேன். மருத்துவமனை சித்தா மருத்துவமனை அரும்பாக்கத்துல. ஸோ நான் சென்னையில அங்க போயிருந்த பொழுது எனக்கு அவரை நம்ம மகரிஷி யாருன்னு தெரியாது. அப்போ அந்த எந்த மெடிடேஷன் எதுவுமே என்னால மெடிடேஷன் பண்ணிட்டு இருந்தேன், பட் நம்மளுடைய தெரியாது. அங்க போயிட்டு அவங்க எல்லாரும் மூட்டு வலிக்கு தைலம் அதெல்லாம் கொடுத்துட்டு ஒரு அம்மா வந்து மகரிஷி வந்திருக்காரு பாக்குறீங்களா அப்படின்னாரு. நானும் எனக்கு கணவரும் ஹஸ்பண்ட் மட்டும் 2 பேரும் தான் போயிருந்தோம். ஆமா, பேனர்லாம் இருந்தது, மகரிஷியோட படம் இருந்தது. ஆனா எனக்கு அவரை பத்தி தெரியாது. அந்த அம்மா என்ன மட்டும் தான் உள்ள கூட்டிட்டு போனாங்க. அந்த ஹால்ல யாருமே இல்லை. மகரிஷி மட்டும் ஒரு சேர்ல உட்கார்ந்து வந்தார். உள்ள இருந்து வந்து 2 சேர் போட்டிருந்தது. ஒரு டேபிள்ல ஒரு பக்கம் நானும், இன்னொரு பக்கம் அவரும் அமர்ந்திருந்தோம். ஆனா அவரை பத்தி என்னன்னு தெரியாத நிலையில எனக்கு அவரை பார்த்தோன்னா கண்ணீர் தான் வந்தது. ஏன்னு தெரியல. எனக்கு ஒரு அந்த அவருடைய வேவ்ஸோ என்னன்னு தெரியல. எனக்கு உள்ள இருந்த எனக்கு சில இருந்திருக்கலாம். என்ன அழுக்குகள் இருந்ததோ தெரியல, கண்ணீர் வந்தது. கண்ணீர் வந்துட்டு வேற எதுவுமே கேட்கல. எனக்கு வலி பத்தியே எதுவும் சொல்லல. எல்லாம் எனக்கு இருக்கிறது, ஏதோ ஒன்று இல்லாதது போல் இருக்கிறது. இதுதான் நான் சொன்னேன். ஆமா, எல்லாம் எனக்கு இருக்கிறது, ஏதோ ஒன்று இல்லாதது போல் இருக்கிறதுன்னு உடனே ஸ்மைல் பண்ணேன். மகிழ்ச்சி வேற எதுவும் சொல்லல. ஸ்மைல் பண்ணிட்டு, இப்ப நீங்க 2 கைகளை காட்டினீங்க இல்லையா, அவருடைய அருள் பாய்ச்சல் அதுதான் பண்ணாரு. ஒரு 5 மினிட்ஸ் தான் இருக்கும். அவர் முன்னாடி நான் உட்கார்ந்துருந்தேன். யாருமே இல்ல. அவரை பத்தியும் தெரியல, நான் வேற எதுவும் கேட்கல. கண்ணீரை தொடச்சிட்டு நான் திரும்பி வந்துட்டேன். இதுதான் நிகழ்ந்தது ஐயா. ஆனா 2001 ஆமா 2001 தான் நான் வந்து அடையார் வந்த பொழுது, அதுக்கப்புறம் திருவான்மியூர் ஸ்கைல ஜாயின் பண்ணேன் அந்த சென்டர்ல. அப்போ எனக்கு மகிழ்ச்சி பத்தி போகணும், பிரம்மஞானத்துக்கு போகணும்னா, ஆனா யூஎஸ் வர போக அந்த மாதிரி இருந்து தள்ளிட்டே வந்துருச்சு. 2006 எல்லா பயிற்சி முடிச்சிட்ட பிறகு அகத்தாவெல்லாம் முடிச்சுட்டு போகணும்னு நான் புக் பண்ணியாச்சு. போறோம், பொள்ளாச்சியில போனா அது மார்ச் 28, 2006. எப்படி இருக்கு? நான் அங்க மகரிஷியை கடைசியா முதல்ல பார்த்தது அப்படி, இறுதியா பார்த்தது அவருடைய ஊர்வலத்துல, இறுதி ஊர்வலம். அங்க இருந்தேன், ஆழியார்ல இருந்தேன் அன்னைக்கு. வாழ்க வளமுடன். இதுதான் எனக்கு மகரிஷியோட அனுபவங்கள். அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்வு நிறைய மாற்றி விட்டது. அந்த இடைக்காலம் 93 இருந்து 2003 வரைக்கும் நிறைய சங்கடங்கள்லாம் இருந்தது. அதையெல்லாம் மீறி இப்பொழுது நம்ம வேதம் குழுமத்துல உங்களுடைய வழி நடத்துதல்ல அநேகமா எங்களுடைய எல்லாருடைய இந்த அன்பர்கள் அனைவருடைய வாழ்க்கையும் மிக மகிழ்வான வாழ்க்கையா இருக்கு. மிக்க நன்றி ஐயா, உங்களுடைய அனுபவம். மகிழ்ச்சி, ரொம்ப பகிர்ந்து மிக்க நன்றி. என்னுடைய சின்ன அனுபவத்தை சொல்லலான் இருக்காங்க. சொல்லுங்க. அதாவது நான் 91 காலகட்டத்துல தான் மகர்ஷியை நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். கந்தசாமி மெட்டல்ஸ் கோயம்புத்தூர்ல அடிக்கல் நாட்டு விழாக்கு வந்த போது பார்த்தோன்னே சாதாரணமா ஒரு மகான் மாதிரி ஒரு இதே தெரியல. சாதாரணமா நிக்கிறாரு, நான் பக்கத்துல நிக்கிறேன். அதுக்கப்புறம் அடிக்கடி சந்திக்க பேரூர் செட்டிபாளையத்துல பார்க்கும்போது நாங்கெல்லாம் அவரோட வாலண்டியரா இருந்திருக்கோம். அங்க அந்த ஒர்க் பண்ற வாலண்டியரா இருக்கும். மகர்ஷிக்கு முன்னாடி நின்று ஆசீர்வாதம் பண்றவங்களை எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வரிசையா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அனுபவம் கிடைச்சு நல்ல ஒரு விளக்கங்கள் எல்லாம் கிடைக்க ஆரம்பிச்சோன்னே, மகர்ஷிகிட்ட வந்த நிறைய விளக்கங்கள் கிடைக்க ஆரம்பிச்சோன்னே, என்னமோ ஒரு வாழ்க்கை சூழ்நிலை அதுல இருந்து விட வச்சிருச்சு. விட்டதுக்கு அப்புறம் உள்ளுக்குள்ள ஒரு ஃபீலிங் இருந்துட்டே இருக்கு. என்னடா நல்ல ஒரு செயல், நல்ல ஒரு இதுக்கு வந்துட்டு விட்டுட்டோமே அப்படிங்கிற ஒரு இது வந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் கேரளால வந்து நான் கல்யாணம் பண்ணி இங்க வந்து செட்டில் ஆகலான்ட்டு வர்றேன். ஆனா மனசுக்குள்ளார் முழுவதும் இது மறுபடியும் பிடிக்கணுங்கிற அதே ஒரு இதுல எண்ணத்துல இருந்தேன்.
ஆனா இன்னைக்கு அங்க வந்து காயங்குளத்துல மட்டும்தான் அந்த சென்டர் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அன்பொழியில போட்டிருந்து. ஆனா எங்க இருக்குன்னு ம், தெரியாது. இங்க இருந்து ம், எங்க ஊர்ல இருந்து 1 மணி நேரம் பயணம் பண்ணோம். அங்க ம், போய் எப்படி கிளாஸ்க்கு அட்டன் பண்றது அப்படிங்கிறதுதான் ஒரு நாள் உள்ள பூரா இதே நினைவாவே இருந்து மறுபடியும் இது சந்திக்கணுமே, மறுபடியும் மகிழ்ச்சியோட தத்துவங்களை கேட்கணுமே அப்படிங்கிற நிகழ்ச்சி ஒரு இதுன்ட்டே இருக்கு. கரெக்டா ம், ஒரு நாள் பாக்குற ஒரு எலக்ட்ரானிக்ஸ் கடையில போறேன். ஒரு நோட்டீஸ் கிடக்குது. நோட்டீஸ் என்னன்னு ம், பார்த்தேன்னா, கரெக்டா அந்த குரு நம்மளை கண்டிப்பா என்னை விடலைங்கிற எனக்கு தெரிஞ்சது. நோட்டீஸ் பாக்குற ம், மகிழ்ச்சியோட போட்டோ வச்சு பக்கத்திலேயே கிளாஸ் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வருது. இது வருஷம் வருஷமா ம், அந்த அந்த கிளாஸ் அங்க நடந்துட்டு இருக்குது. ஆனா எனக்கு தெரியாம இருந்திருக்கு. ம், டக்குன்னு போனேன். போய் அவர்கிட்ட சொன்னேன். இந்த மாதிரி நாங்க கோயம்புத்தூர்ல இந்த தீட்சை எடுத்தவரு ராஜவீதி ம், மன்றத்துல தான் நாங்கெல்லாம் இது பண்ணிட்டு இருந்தோம். ம், சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னோன்னே, சரின்னு சொல்லி வாங்கன்னு சொல்லிட்டு என்னைய போய் அங்க அந்த கிளாஸ்ல அட்டன் பண்ணி, அவரு ம், பேராசிரியர் அவர் வந்து இப்ப பெரிய பேராசிரியர். கேரளால அவரு தான் ம், இங்க தொடங்கி வச்சாரு. அந்த பேராசிரியர் நெறைய பேத்துக்கு அறிமுகப்படுத்தினாரு. இந்த கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்காரு. இவரு நல்ல நல்ல விளக்கங்கள்லாம் சொல்லுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு அதிசயமா இருக்குது. கோயம்புத்தூர்ல இருந்தெல்லாம் ம், வந்து இங்க கிளாஸ்ல வர்றாங்களே அப்படிங்கிற ஒரு இது அவருக்கு புடிச்சிருச்சு. கடைசியில ம், டெய்லி சாயந்தரம் காலையிலயும் சாயந்தரம் அங்க நாங்க மெடிடேஷன் பண்ணுவோம். கேரளால வந்து ஒரு இது இவ்வளவு பெரிய லெவல்ல இவர் நடத்துறாருன்னு எனக்கு தெரியாம இருந்தது. அவரு பெரிய ஒரு அரசியல்வாதி கூட. ஏகாண்டினோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். கேஜிஆர் பணிக்கர் சார் அப்படிம்பாரு. அப்ப அவரோட ஜாயிண்ட் ஆகி நல்லா பண்ணிட்டு இருந்தேன். அப்ப மறுபடியும் இந்த இந்த வகுப்பு ஆலப்புழையில மறுபடியும் நடக்க ஆரம்பிக்குது. நான் போறேன், ஜாயின் பண்றேன். அப்ப நான் தமிழ்ல இருந்து வர்ற விளக்கம் பூரா கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். ஆனா என்ன நினைச்சாங்கன்னா தெரியல. அவங்களுக்கு பிடிக்கல மாரி இருக்கு. நம்மள இது பண்ணிட்டாங்க. ஆனா எனக்கு பயங்கர சங்கடம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நானு என்னடா இது நான் மகிழ்ச்சியோட தத்துவத்த தான மலையாளத்துல டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன் இப்படி நம்மள அவாய்ட் பண்றாங்கன்னு ப இது பண்ணிட்டே இருந்தேன். கடைசியா ஏஎஸ்ஆர்ஐயோட கிளாஸ் வந்து நான் 10 வருஷமா கேட்டுருக்கிறேன். கேசட்ல கேட்டுருக்கிறேன். சிடில கேட்டுருக்கிறேன். ஆனா ஏஎஸ்ஆர்ஐ என்னமோ சொல்ல வர்றாருங்கிறது மட்டும் நல்லா புரியுது. நெறைய பேராசிரியரோட ஸ்பீச் கேட்டாலும், ஏஎஸ்ஆர்ஐயோட ஸ்பீச்ல என்னமோ ஸ்பெஷலிஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானு கேட்டுட்டே இருக்கிறேன். கேட்டுட்டே இருக்கும்போது மகரிஷி இன்னைக்கு என்ன அவாய்ட் பண்ணதுக்கு அப்புறம் நான் உட்கார்ந்து என்ன அறியாம கண்ணீர்ல கேட்டு இருக்கிறேன். சொல்லணுமா என்னன்னு தெரியல. இருந்தாலும் சொல்றேன். மகரிஷிட்ட நான் மன்றாடுறேன். ஐயா நான் என்னதான் பண்ணணும்? எனக்கு இங்க வகுப்பு தனியா நடத்தணுங்கிற எனக்கு ஆசையா இருக்குது. ஏதாவது சப்போர்ட் கிடைக்குமா? அப்படின்னு நான் இதுல என்னமோ தெரியல. மகரிஷி என்கிட்ட காதுல வந்து சொல்ற மாரி நான் கேள்விப்பட்டேங்க. கேட்டுதுங்கய்யா. அதாவது அவங்க பண்றத அவங்க பண்ணட்டும். நீங்க உங்களுக்கு வந்து பெரிய ஒரு ஒரு பெரிய ஒரு ஆள நான் உங்களுக்கு ஜாயின் பண்ணி விடுறேன். அவங்கள நீங்க கெட்டியா புடிச்சுக்கோங்கன்னு சொல்ற மாரி எனக்கு உள்ள சொல்லிட்டே இருக்கு. இப்போ அது கேட்டே தான் இருக்கு. நீங்க அவர புடிச்சுக்கோங்க. அவர்தான் உங்களுக்கு இந்த வழிகாட்டி அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா இதுல வேதம் குரூப்ல வந்ததுக்கு அப்புறம் தான் ஒவ்வொரு விளக்கம் கேட்கும்போது கிளாரிட்டி மெயினா கிளாரிட்டி இந்த வேதம் குரூப்ல வந்து கிளாரிட்டி கிடைக்குது. அனுபவம் கிடைக்குது. உணர்தல் கிடைக்குது. அந்த உணர்வு என்னன்னு புரியுது. அது மட்டும் இல்ல, நான் சாதாரணமா ம ஒவ்வொரு மகான்களோட ஸ்பீச் கேட்பேன். ஒவ்வொரு பேராசிரியரோட ஸ்பீச் கேட்பேன். அதே மாரி சயின்டிஸ்ட் யாரெல்லாம் சயின்டிஸ்ட் அன்னைக்கெல்லாம் எனக்கு புரியாம இருந்த விளக்கங்கள் பூரா ஈஸியா புரிய ஆரம்பிச்சிருச்சு. புராண கதையெல்லாம் கேட்கும்போது முந்தையெல்லாம் புரியாம இருந்த காலகட்டத்துல இன்னைக்கு வந்து வேதம் குரூப்ல வந்து நானு இதுல இன்வால்வ் ஆகி மெடிடேஷன் பண்ணி ஏசாரைய சொல்ற விஷயம் பூரா உள்வாங்கி உள்ள இருக்கிற அந்த அந்த தெளிமை பயங்கர கிளாரிட்டி கிடைச்சிச்சு. இப்ப எந்த ஸ்பீச் கேட்டாலும் இது புராண கதை கேட்டாலும் இவர் என்ன என்ன சொல்ல வர்றாருங்கிறத விளக்கம் வந்து அருமையா புரிஞ்சுது. அதே மாதிரி எனக்கு பெரிய படிப்பறிவு இல்லை. ஆனாலும் E=MC² என்னன்னே தெரியாது. ஆனா அதுக்கு கூட விளக்கம் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்ப என்ன சயின்டிஸ்ட் என்ன சொல்ல வர்றாங்க, என்னென்னமெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. பெரிய ஒரு அதாவது நான் நினைக்கிறதுன்னா வேதாத்திரியத்தை தவிர வேற ஒண்ணுமே இல்லைங்கிறது தெரிஞ்சு போச்சு. வேதாத்திரியம் சொல்ற மாதிரி ஒரு விளக்கம் யாருனாலையும் கொடுக்க முடியாதுங்கிற ஒரு இது வந்துருச்சு. கிளாரிட்டி வந்து எனக்கு கிடைச்சிருச்சு. இது வந்து என்னோட பெரிய ஒரு அனுபவங்க. ஆனா இனி இதுதான் என்னோட வாழ்க்கைங்கிற முடிவு பண்ணிட்டேன். அதே போல என்னோட வீடு கட்டிக்கிட்டு இருக்கும்போது வீடு தீராம இருந்தது. நான் டெய்லி வந்து மகிழ்ச்சிட்ட மன்றாடி வாழ்த்திட்டே இருந்தேன். எப்படியாவது வீடு தீர்க்கணும்.
ஆனா என்னென்னமோ யாரோட இதெல்லாம் உதவியால இந்த வீடு கட்டி முடிச்சு நல்லா இப்ப நிம்மதியா இருக்கிறேன். முந்தியெல்லாம் எனக்கு பயங்கர கோபம் வந்துட்டு இருந்தது. அதெல்லாம் போய் கவலைங்கிறது போய் பயங்கிறது போய் நல்ல நிம்மதி சமாதானம் சொல்ற மாதிரி சமாதானம் தான் மெயின். இந்த சமாதானத்தோட ஒவ்வொரு விளக்கும் சொல்ற அளவுக்கு நான் தெளிவடைஞ்சிட்டேன். இப்போ நான் கிளாஸ் எடுக்கும் போதும் என்ன எரியாம இந்த விளக்கம் ஆட்டோமேட்டிக்கா வருது. அவ்வளவு ஒரு கிளாரிட்டி வந்து எனக்கு உண்மையிலேயே எனக்கு வேதம். மகிழ்ச்சி மகிழ்ச்சி சங்கர், மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் பழனிசாமி ஐயா. ஐயா, நீங்க ஆரம்பிக்கும் போது ஒரு வார்த்தை சொன்னீங்க, மகரிஷி இருந்த காலத்துல நம்மளுக்கு அவருடைய அருமை புரியல அப்படின்னு. அதை நான் நிறைய அந்த விஷயங்களை உணர்ந்திருக்கிறேன். வாழ்ந்த காலத்துல நம்மளுக்கு கண்ணு முன்னாடி இருக்கிற ஒரு பொருளை அதோட வேல்யூ நமக்கு தெரியறது இல்லை. ஆனா கை விட்டு போனதுக்கு அப்புறம்தான் அதோட வேல்யூவை நாம புரிஞ்சுக்குவோம். இது மனித மனதோடைய இந்த நிலை வந்து நிறைய பேருக்கு அந்த மாதிரி தான் இருக்கு. பட் இப்போ நான் நினைக்கிற விஷயம் என்னன்னா, நம்ம இன்னைக்கு ஏசரை ஃபாலோ பண்றோம். அவர் இருக்கிற காலத்துல நம்ம வந்து இன்னும் நம்ம எவ்வளவு தெளிவு பெறணும், எவ்வளவு இறைவனை இன்னும் நெருங்கி போகணும். பட் அதை நாம உணர்ந்துக்கணும். அதுதான் நம்முடைய எண்ணமா நான் நினைக்கிறேன். பட் எல்லாரும் நேரத்தை அதிகமா எடுத்துக்க வேண்டாங்கிறதுனால நான் ஷார்ட்டா முடிக்கிறேன். மற்றவங்களும் பேசட்டும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க, நன்றிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பாலமுருகன் பேசுறேன். சொல்லுங்க ஐயா. பத்மாவதி அம்மா சொன்ன மாதிரி எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஐயா, அதை ஷேர் பண்ணிக்கலாமா? சொல்லுங்க. நான் வந்து 1990ஆம் ஆண்டு, அப்பதான் ஒரு 26 வயசு இருக்கும். அப்போ வந்து என்ன பண்ணேன், எங்க வீட்டு எதிர்க்க வந்து முத்துகிருஷ்ணர் ஐயர்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் வந்து சாமிஜியோட நெருங்கிய நண்பர். அவங்க எல்லாம் வந்து இரவு வரும்போது அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்து டிராவல் பண்ணி அவங்க டெஸ்டினேஷன்ல இறங்கிடுவாங்க. அவர் என்ன வாட்ச் பண்ணினே இருந்து அவர் என்ன சொன்னாரு, ஒரு நாள் கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு மனவளக்கலைன்னு ஒண்ணு இருக்கு, நீ போய் ஜாயின் பண்ணுனாரு. அவர் ஏன் எதுன்னு எனக்கு சொல்ல. நான் போய் நேரா ஜாயின் பண்ணிட்டு கொஞ்சம் அப்போ வந்து என்ன பண்ணுவேன்னா, திருவான்மையூர்ல வந்து ரொம்ப ஈடுபாடு, உள்ளெல்லாம் போய் எல்லாம் பண்ணுவேன். ஒரு நாள் திடீர்னு வந்து எனக்கு வண்டியே ஓட்ட தெரியாது ஐயா. மகரிஷியை பார்க்கணும் அப்படின்னு என்ன பண்ணிட்டேன், டிசைட் பண்ணிட்டேன். கியர் வண்டி ஓட்ட தெரியாது, ஒண்ணும் தெரியாது. நேரா வந்து வண்டி எடுத்து நேரா நான் பாட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல மேல உட்காந்துருந்தாரு. நேரா யாருக்குமே சொல்லாம நேரா போயிட்டேன். போன உடனே அப்பதான் மகரிஷி வந்து என்ன பண்ணாரு, அவர் ரூம்ல இருந்து வெளில வர்றாரு. வந்த உடனே உட்காரு பண்ணாரு. நான் உட்காந்தேன். அவர் பக்கத்துல வந்து உதவியாளர் இருந்தாரு. என்னன்னு கேட்டாரு. நான் சொன்னேன், இந்த மாதிரி உங்களுடைய நெருங்கிய நண்பர் முத்துகிருஷ்ண ஐயர் தான் அமுச்சு விட்டாருன்னு சொன்னேன். எந்த முத்துகிருஷ்ண ஐயர்னு கேட்டாரு. அப்படின்ட்டு அப்புறம் நான் சொன்னாரு, உனக்கு என்ன வேணும்னாருங்க ஐயா. பேச்சு வரல, ஒண்ணும் வரல. ஒரு 2 நிமிஷம் வந்து அம்மா சொன்ன மாதிரி கண்ணீர் விட்டுட்டு தான் வந்துட்டேன். அதுக்கப்புறமா வந்து ஐயாவை வந்து பார்க்கணும்னு எவ்வளவு முயற்சி செஞ்சேன், என்னால பார்க்க முடியல. இன்னொன்னு வந்து என்னன்னா, எங்க ஏரியால வந்து பாத்தீங்கன்னா, பறைமலையில வந்து பாத்தீங்கன்னா ட்ரை லேண்டு, தண்ணியே வராது. எங்க வீட்டுல கிணறு தோண்டும் போது என்னன்னா, நான் சும்மா ஒரு விளையாட்டுக்கு வந்து என்ன பண்ண, தோன்ற இடத்துல வந்து நினைச்சிட்டு இந்த மாதிரி ஒரு தண்ணீர் வரணும்னு சொன்னாங்கய்யா. அது என்னன்னு தெரியல, மகரிஷியோட அருளா என்னன்னு தெரியல. எங்க அந்த ஏரியாலே வந்து எங்க கிணறு இது வரைக்கும் வத்தல. அதே மாதிரி வந்து அந்த வாட்டர் வந்து ஸ்வீட்டாவே இருக்கு. அது வந்து ஒரு பெரிய மிராக்கிள். அதே நீங்க சொன்ன மாதிரி அப்ப மகரிஷியோட அருமை எல்லாம் தெரியல, விட்டாச்சு. இப்ப இல்லைன்ற ஒரு ஏக்கம். எப்படி வந்து ஒரு தந்தையை இருந்து வாழ்கிறோமோ அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியில வந்து அந்த மாதிரி மகரிஷியை விட்டுட்டோமேன்னு ஃபீல் பண்ணி அந்த இடத்த வந்து இன்னைக்கு வந்து நிரப்பக்கூடியது வந்து என்ன, வேதாந்த குழுமம். பர்டிகுலரா வந்து ஞானரிஷி ஐயா. நான் இப்ப இதுக்கு போயிட்டு வந்தேன், ரிஷிகேஷுக்கு. பட்டையை விட்டாரு. ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஐயா. சரிங்க, ரொம்ப நன்றிங்க. வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. நன்றி. வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். மனோகர் பேசுறேங்க ஐயா. சொல்லுங்க.
92ல நாங்க வந்து தவம் எடுத்தங்க ஐயா. அங்க சாய்பாபா காலனி மன்றத்துல கோயம்புத்தூர்ல ஆ, பத்மாவதி ஆ, அம்மா அதுக்குதான் எடுத்தங்க. அப்புறம் ஆ, அப்போ வந்து இந்திரா அம்மான்னு ஒரு பேராசிரியர் இருந்தாங்க. அவங்க வீட்டுக்கு சாமிஜி வந்தாங்க. நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஆ, இருந்தோம் நாங்க. அப்போ ஆ, நானு, எங்க அம்மா, எங்க அக்கா, ஆ, என் தம்பி எல்லாரும் போய் பாக்குறோம் அவரை. அவர் ம், அப்படியே எங்களை நேரா பார்த்தாரு. பார்த்துட்டு மறந்துருங்க அப்படின்னாரு. ம், ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. மறந்துருங்க சொல்லிட்டு வேற ஒண்ணுமே சொல்லல அவர். மறந்துருங்கன்னாரு. ம், ம், சரிங்களா? நாங்க அப்புறம் வீட்டுக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணி என்ன நம்மள மறக்க சொல்றாரு அப்படின்ட்டு. நாங்க ஆ, வந்து நிறைய விஷயங்கள் பல விஷயங்களை பேசிட்டு இருப்போம். அதாவது நான் வந்து 7வது எங்க வீட்டுல. நான் ஆ, 7வது குழந்தை. எங்க அண்ணன் எல்லாம் பெரியவங்க இருக்காங்க. எல்லாம் வீடு கவனிக்கல போகல. நாங்க அப்படி இப்படின்னு ரொம்ப பேசி ரொம்ப வருத்தப்பட்டே இருப்போம். அதை விட ம், சொல்றாரோ அப்படின்னு சொல்லி அதை விட்டு அந்த பேச்செல்லாம் மறக்க ஆரம்பிச்சோம். வாழ்க்கை ஆ, நிறைய மேல வந்துட்டோம். சரிங்களா? அப்போ இது ஒரு சின்ன விஷயங்கள் மறக்கிறது வாழ்க்கையில எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறது அவர் அவ்வளவுதான் சொன்னார். மறந்துடுங்கன்னார். ம், நான் எங்க வீட்டுல இப்ப ம், கல்யாணம் ஆகிடுப்பெல்லாம் சொல்றேன். மறக்கிறது எவ்வளவு பெரிய ம், விஷயம் சாமி சொல்லி கொடுத்தாரு ஒண்ணுங்க. அப்புறம் ஆ, அப்படி நான் நிறைய விஷயம் கேட்டதில்ல. 2 3 விஷயங்கள் சும்மா எனக்கு பிடிச்ச மட்டும் சொல்லிருங்க. சொன்ன ஆலியார் சொன்னதுனால பிரம்மஞானத்துக்கு ம், போனப்போ சாமிஜி சொன்னார். அன்பர்கள் கலந்து கொண்டப்ப கேட்டாங்க. ஒருத்தர் வந்து கேள்வி கேட்கும் போது சாமிஜி சொன்னாரு, எந்த கேள்வியுமே தப்பு கிடையாது. பதில் வேணா தப்பா இருக்கலாம். கேள்வி வந்து தப்பா ஆமாம், இருக்காது ஆமாம், அப்படின்னாருங்க. பதில் ம், தப்பா இருக்காதுன்னாரு. அது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. எப்படி அப்படி ஒரு வார்த்தையில நிறைய கேள்வி தப்பா கேட்காதீங்கம்பாங்க. அவர் சொன்ன ஆ, விஷயம் கேள்வியில தப்பு இருக்காது. பதில் வேணா ம், தப்பா இருக்கலாம். எல்லா அனுபவம் கேளுங்க அப்படின்னு சொல்லுவாரு. அதே ஆ, மாதிரி இன்னொரு விஷயம் வந்து அப்ப வந்து இது நடந்ததுங்க. அதாவது ஒருத்தர் கேட்ட அந்த வியாழன்ல வந்து ஒரு கோமட்டு கோல் வந்து அடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒருத்தர் சாமிகிட்ட கேட்கிறாரு. சாமிஜி இந்த மாதிரி வந்து பூமியில வந்து அடிச்சா என்ன பண்றதுன்ட்டு. அவர் எதிர்பார்த்தது என்னன்னா, ஓ சாமிஜியை காப்பாத்திடுவார் சொல்லிடுவாருன்ட்டு. அவர் ஒரே ஒரு சொன்னாரு. ம், அந்த அடிச்சா போக வேண்டியதான் எல்லாரும். சரி, சரி, ம், அந்த விஷயம் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அவர் சொன்ன விஷயம் கேட்கறதுக்குங்க. அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில வந்து அவர் நிறைய அந்த இது பேசிட்டு இருந்தாரு. அறிஞரோட பேசிட்டு இருக்கும்போது பெரிய மீட்டிங் வந்து பேசிட்டு இருந்தாருங்க. அப்ப வந்து ம், காவிரி பிரச்சனை இருந்தது. தண்ணி பிரச்சனை. ம், 94ன்னு நினைக்கிறேன் நானு. அப்போ ஒரு ம், ஐடியா குடுத்தாருங்க. அந்த ஐடியா இப்ப வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. என்னன்னா, நீங்க தண்ணின்னு ரொம்ப கஷ்டப்படுறீங்க. நீங்க வந்து ஏன் இந்த ஒரு ஐடியாவ யோசிக்க கூடாதுன்னு என்ன சொன்னாருன்னா, ம், டம்ளர்ல ஒரு ஐஸ் கட்டிய போடுங்க. ம், போட்டீங்கன்னா, கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, டம்ளர சுத்தி நீர்த்துளியா வரும். ம், அப்போ தண்ணி பாருங்க தானா உருவாகுது. நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, இது நம்ம ஒரு சின்ன ஐடியா சொல்றாரு. எல்லா சயின்டிஸ்ட் மாரி சொல்றாருங்க. அக்ரிகல்ச்சர் ம், அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டில அவ்வளோ பெரிய மீட்டிங்ல, நீங்க இத கொஞ்சம் ம், டெவலப் பண்ணுங்க. சரியா? ம், யாருக்கும் தண்ணி பிரச்சனையே இருக்காது. எல்லார் வீட்லயும் தண்ணி வந்து தானா அவங்க வீட்டுக்கான தண்ணிய சேமிச்சுக்கலாம். ஒரு டம்ளர்ல ஐஸ் போட்டீங்கன்னா, அது டம்ளர் சுத்தி வெளியில நீர்த்தவள வருதுன்னா, இதே மாரி ம், ஒரு டெக்னாலஜி நீங்க உருவாக்குனீங்கன்னா, எல்லோர் வீட்லயும் வந்து தண்ணி வச்சுக்கலாம். அப்படின்னு சொன்னத, ம், இப்ப ம். ரீசென்ட்டா நான் பார்க்குறேன் 6 மாசம் முன்னாடி, பெங்களூர்ல ஒரு கம்பெனி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அத டெவலப் பண்ணியிருக்காங்க. வீட்லயே நீங்க தண்ணி ஓனா ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஆஹா, ஆஹா, ஆ, பண்ணிருக்காங்க. சோ நான் வந்து சொல்ல 92, 93ல சாமி சொன்னதுங்கிற விஷயம். டெக்னாலஜி. ஓஹோ, அந்த மாரி ம். நெறைய விஷயங்கள் எனக்கு இருக்கு. எனக்கு நேரங்கிறது ஏதோ நான் வந்து என்னுடைய அனுபவத்த சுருக்கிக்கிறேங்க அதுல. எல்லா நண்பர்களும் பேசட்டும். வாழ்க வளமுடன்ங்க. வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா, வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. நான் விஜயலட்சுமி பேசுறேங்க ஐயா. சொல்லுங்கம்மா. நான் பரமக்குடியில இருந்து விஜயலட்சுமி பேசுறேங்க ஐயா. நான் மகரிஷி குரு இருக்கும்போது எனக்கு இந்த மனவளக்கலையை பத்தியே தெரியாதுங்கய்யா. அவர் இறந்து அடுத்த வருஷம் கழிச்சு தான் நான் அதை பத்தி தெரிஞ்சு ஜாயின் பண்ணேன். இப்போ ஒரு ம், 2 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, ஒரு 7 நாள் போய் ஆழியார்ல மௌனம் இருந்துட்டு வந்தோம். அப்போ ம், நாங்க எல்லாருமே அன்னைக்கு வந்து மகரிஷியோட பிறந்த நாளு. அப்போ வந்து மௌனம் காலையிலேயே நிறைவு பண்ணிட்டோம். அப்போ அந்த ம், ஓங்கார மண்டபத்த பத்தி சுத்தி வந்துகிட்டு இருந்தோம். உள்ள யாரையுமே விடல. அப்போ நான் பேசிக்கிட்டு போறேன். என் ஃப்ரெண்டு வந்து சாமிஜி இருக்கும்போது வந்திருந்தாங்களாம். அவர் கையாலே லட்டு வாங்கியிருக்காங்க. ம், எனக்கெல்லாம் அந்த பாக்கியம் கிடைக்கலையே அப்படின்னு பேசிக்கிட்டு போய்கிட்டு இருக்கோங்கய்யா. அப்ப எல்லாருமே ம், மணிமண்டபத்துக்கு போயிட்டாங்க. உள்ள எங்கள விட்டுட்டாங்க. ஓங்கார ம், மண்டபத்துல நானும் என் ஃப்ரெண்டும் மேல ஏறி போறோம். சாமிஜி இருந்த ரூமுக்கு போறோங்கய்யா. அங்க ம். அவர் இருக்கும்போது சமைச்சு குடுத்த அந்த அம்மா கொண்டாந்து 2 லட்ட எடுத்து என் கையிலயும் என் கூட வந்த அம்மா கையிலயும் குடுத்தாங்கய்யா. ஓஹோ, அப்படியே ஆ, எனக்கு ரொம்ப ம், சந்தோஷமாயிருச்சு. உடம்பெல்லாம் புல்லரிச்சு போயிருச்சுங்க. அத அப்படியே பத்திரமா வீட்ல பேக்ல வச்சு கொண்டு வந்தேன். என் பேத்தி வந்தோனே கேட்டா, "தாத்தா எங்களுக்கு என்ன குடுத்து விட்டாரு?" அப்படின்னு கேட்டா. ஆ, உடனே அந்த லட்ட எடுத்து, "இந்தா தாத்தா இதுதாம்மா குடுத்தாரு" அப்படின்னு சொன்னேன். ஆ, அதெல்லாம் நினைக்கும்போது ஆனந்த கண்ணீர் தாங்க வருது. நான் அவர் இல்ல, ஆனாலும் நாங்க பேசிக்கிட்டு போறோம். எனக்கு அந்த லட்டு அவரு ரூம்லயே இருந்தே கிடைக்குது பாருங்க. அதெல்லாம் வந்து ம், உணரும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்கய்யா. ரொம்ப
என்ன சொல்றதுனே தெரியல. இப்படி ஒரு குருவை வந்து கிடைச்சதுக்கு அங்க என்னுடைய பேரண்ட்ஸ்க்கு தாங்கய்யா நான் நன்றி சொல்லணுங்கய்யா. இதை வந்து நான் மகிழ்ச்சிமா, மகிழ்ச்சி, எல்லாருக்கிட்டையும் பகிர்ந்துக்கிறேங்கய்யா. மகிழ்ச்சி, மகிழ்ச்சிமா, மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன்யா. வாழ்க வளமுடன். சொல்லுமா சத்யா. வாழ்க வளமுடன் சார். நான் வந்து ஒரு கடந்த 2 வருடமா தான் வந்து இந்த மனவளக்கலை மன்றத்துல வந்து இணைந்து இருக்கேன் சார். அது வந்து பாத்தீங்கன்னா அது எனக்கு என்ட்ரியே வந்து ரொம்ப டிஃப்ரெண்டான என்ட்ரி தான் சார். பிசிக்கல் இல்னஸ்க்காக தான் நான் உள்ள வந்தேன். வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என் மனசு வந்து ரொம்ப அலப்பாஞ்சிட்டே இருக்கு. எந்த பக்கம் திரும்பினாலும் என்ன இங்க, அதாவது உயர்ந்த பொருள்னா அது ஒண்ணுதான் இருக்கும் அப்படின்ற ஒரு கருத்து வந்து எனக்கு சின்ன வயசுல இருந்தே இருக்கு. பெஸ்ட் இப்ப அம்மானா ஒருத்தவங்க தான் இருக்காங்க, அப்பானா ஒருத்தவங்க தான் இருக்காங்க, அதே மாதிரி கடவுள்னா ஒருத்தர் தான் இருக்கணும் அப்படின்ற கருத்து வந்து எனக்கு சின்ன வயசுல இருந்தே எனக்கு மனசுல இருந்துட்டு இருக்கு. அப்ப நம்ம சுத்தி பார்க்கணும் நிறைய இந்த என்ன சொல்றது, இந்த ஸ்பிரிச்சுவல் குரூப்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. இன்னும் இவங்க ஒண்ணு சொல்றாங்க, அவங்க ஒண்ணு சொல்றாங்க, எது கரெக்ட் எது சரி, எப்படி இப்படி மக்கள் எல்லாம் வந்து ஒன்னா ஒரே குரூப்பா இல்லாம தனித்தனியா இருக்காங்க அப்படின்ற நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்துச்சு. எனக்குள்ள இருந்துச்சு. அந்த எல்லா கேள்விகளுக்கும் வந்து விடையளித்தது மகரிஷி தான். தொடக்க காலத்துல நானுமே வந்து பாத்தீங்கன்னா ஆர்வ கோளாறுல நிறைய என்னோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், எனக்கு வந்து ஞானசௌந்தரி மேம்னு ஒருத்தவங்க தான் வந்து தீட்சை எல்லாம் கொடுத்தாங்க, பயிற்சி எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அவங்கள நான் நிறைய என்ஷூர் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நான் இது பண்றேன், எனக்கு இப்படி தோணுது, இது கரெக்டா இது கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு. தொடக்க காலத்துல நான் உண்மையுமே வந்து நான் நிறைய கேட்டுக்கிட்டே இருந்திருப்பேன். அதுக்கப்புறம் எனக்கே வந்து ஒரு அமைதி வந்துச்சு, எனக்குள்ளே வந்து ஒரு தெளிவு வந்துச்சு. அது கொடுத்தது கண்டிப்பா நம்ம குருதான். ஏன்னா நான் அவர்கிட்டயுமே நிறைய கேட்பேன், எனக்கு இந்த மாதிரி வருதே, இது கரெக்டா, நான் இப்படி செய்யறேனே, இது சரியா அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து என்ன ஒரு காலத்துல வந்து ஒரு லெவலுக்கு மேல அவரே வந்து என்னை அமைதிப்படுத்திட்டாரு. இப்பெல்லாம் எனக்கு என்ன சிந்தனை கிடைக்கும்னா, எந்த தவம் பண்ணாலும், எந்த பயிற்சி பண்ணாலும், எந்த செயல் பண்ணாலும் உனக்கு என்னன்னு இருக்கோ அதுதான் வரும். உனக்கு இப்படி வரணும்னு இருந்திருக்கு, அதனால உனக்கு இப்படி வந்திருக்கு அப்படின்றத வந்து அது இதுதான் எனக்கு அப்படின்றது நான் வந்து ஏத்துக்க ஆரம்பிச்சுட்டேன். ஒண்ணு. இன்னொன்னு வந்து நான் ஃபர்ஸ்ட்லாம் வந்து நிறைய வேண்டுதல்லாம் வைப்பேன். இப்ப அதெல்லாம் வந்து ரொம்ப குறைச்சிட்டேன். ரொம்ப ரொம்ப குறைச்சிட்டேன். வேண்டுதலே இல்லை. ஏன்னா இந்த இயற்கை வந்து எனக்கு என்ன தேவையோ அது வந்து தானாவே எனக்கு கிடைக்குது அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து எனக்கு இருக்கு. அந்த இயற்கை மேலயும் இறைநிலை மேலயும் எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கையை வந்து எனக்குள்ள தானா உணர்வா வந்து புரிய வச்சது வந்து மகரிஷி தான். அதனால வந்து அவருக்கு இந்த நாள்ல நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். அவரோட 94வது ஜெயந்தி விழா ஸ்பீச் வந்து இன்னைக்கு நான் கேட்டேன் ஒரு மதியானம் போல. அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு புக் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாரு அந்த ஜெயந்தி விழா அப்ப. அவர் சொல்றாரு, நிறைய இந்த மாதிரி லட்சக்கணக்கான புத்தகங்கள் இருக்கு, நிறைய கருத்துக்கள் இருக்கு, எல்லாமே இருக்கு இந்த உலகத்துல. கருத்து சொல்ல 1000 பேர் இருக்காங்க என்ன மாதிரி. ஆனா கேட்டு 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 கேட்டது போதும், பயிற்சிக்கு வாங்க, பயிற்சி பண்ணுங்க, அந்த பயிற்சிய பழக்கமாக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொன்னது வந்து ரொம்ப உணர்வு பூர்வமா இருந்துச்சு. இன்னைக்கு கூட நான் இங்க லோக்கல்ல மன்றத்துக்கு போயிட்டு வந்தேன். அவங்க திரும்ப திரும்ப பேசுறாங்க, ரொம்ப பெருமையா வந்து பேசுறாங்க. இப்ப நான் மகரிஷியை பத்தி பெருமையா பேசுறது, அவரோட பயிற்சிகள் பத்தி பெருமையா பேச வேண்டாம் அப்படின்னு சொல்ல வரல. அது ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயம்தான், எல்லாமே கரெக்ட் தான். பட் அதனால நமக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் வந்தது, அதனால நமக்கு, நம்ம சமுதாயத்துக்கு, நம்ம குடும்பத்துக்கு என்ன பலன் கிடைச்சது, அவரோட நோக்கம் வந்து என்னவா இருந்துச்சு அப்படின்ற அந்த கோரை வந்து மிஸ் பண்ணிடுறாங்களோ அப்படின்னு எனக்கு அடிக்கடி தோணும் சார். ஆனா நான் இதுவுமே வாழ்த்து போட்டுட்டே இருப்பேன். எல்லாரும் வந்து நீங்க சொன்ன நோக்கத்தை வந்து கரெக்டா அந்த லைன்ல வந்து கரெக்டா வரணும் அப்படின்ற மாதிரி. மகரிஷியோடது வந்து உலக சமாதானம் வந்து அவரோட நோக்கமா இருந்துச்சு. பட் இந்த நாள்ல நான் ஒரு பிளஸர் எடுத்துக்காது. என்னன்னா, நான் அட்லீஸ்ட் என்னை சுத்தி இருக்கிறவங்களோட சமாதானமா இருக்கணும், சண்டை போடாம, கஷ்டப்படுத்தாம, என்னால அந்த மாதிரி எந்த துன்பமும் மத்தவங்களுக்கு வராம மத்தவங்களோட நான் இணக்கமா சமாதானமா இருக்கணும் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி எனக்கே அது வந்து தோணுச்சு. நிறைய விஷயங்கள் வந்து எனக்கே தோணும். அது எல்லாமே வந்து அவர் என்னை வந்து வழி நடத்துறாரு, எனக்கு கொடுக்குறாரு அப்படின்றது, எனக்கு என்ன வேணும்ன்றத அவர் தராருன்றது நான் வந்து 200% நம்புறேன் சார். வாழ்க வளமுடன். அதே மாதிரி நீங்களும் சொன்னீங்க, எனக்கு ரொம்ப பெரிய தலைவலி வந்துருச்சு, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சு உட்காந்துட்டீங்க அப்படின்னு.
எனக்குமே அந்த ஒரு அனுபவம் இருந்துச்சு. நான் ஒரு நாள் மௌனம் கிளாஸ் அட்டென்ட் பண்ணேன் இங்க லோக்கல்ல. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் தான் வந்து சும்மா இல்லாம அவர் போன வருஷம் மௌனம் அட்டென்ட் பண்ணும்போது திருவண்ணாமலை ஜோதி ஆதினை வந்து இந்த ஜோதி தவம்னு ஒண்ணு எடுத்தாரு. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. நானே அவர்கிட்ட கேட்டேன். நானே பண்ண வச்சு வாங்கிட்டு அதுக்கு என்னால ஒரு 4 நாளைக்கு தலை பாரம் என்னால தாங்கவே முடியல. அப்பவும் நானு நீங்க கூட சொன்னீங்க சாந்தி பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அப்ப நான் பண்ண அந்த மகிழ்ச்சியை வந்து என்னால இது தாங்க முடியல, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ண அந்த சாந்தி தவம் இருக்கு பாருங்க. எனக்கு வந்து சாந்தியே அந்த அளவுக்கு வராது. ஆனா அந்த சாந்தி தவம் அனுபவம் மாதிரி என் வாழ்க்கையில இன்னும் எனக்கு ஒரு சாந்தி தவம் அனுபவம் கிடைக்கல. அவ்வளவு அருமையா இருந்துச்சு. ஒரு நாள் வந்து எனக்கு தீராத காது வலி, ஹாஸ்பிட்டல் போகணுன்ற லெவல்ல ஈவினிங் இருந்தேன். ஒரு என் ஹஸ்பண்ட்க்கும் எனக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதனால என்னால அப்ப போக முடியல. நைட்டு ஒரு 12 o'clock 1:30 அந்த டைம் வரைக்கும் என்னால காது வலி டாலரேட் பண்ண முடியல. ரொம்ப இன்டாலரபிளா இருந்துச்சு. அப்ப நான் அவர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி என்னால தாங்க முடியல, ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு. அடுத்த 10 நிமிஷத்துல அந்த வலி சரியாயி நான் வந்து தூங்கிட்டேன். இப்ப நான் இதெல்லாம் சொல்றது வந்து இது எதுக்காக சொல்றேன்னா, நமக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் அவர் வேண்டிதான் தருவாரு. அப்படி யாருக்கும் கிடையாது. அவரோட பயிற்சிகள்ல அந்த அறம் நின்று வாழணும்னு சொல்லுவாரு இல்லைங்களா? அவரோட பயிற்சிகளை உள்வாங்கி அவரோட கருத்துக்களை உள்வாங்கி அந்த அறம் நின்று நம்ம வாழும்போது நமக்கு தேவையான விஷயங்கள் வந்து இயற்கை நமக்கு வந்து தந்துக்கிட்டே இருக்கும். நம்ம வந்து கேட்கவே வேண்டாம். அந்த வற்றா இருப்பு வந்து நமக்கு லைஃப்ல என்ன தேவையோ அதுவும் நமக்கு கிடைச்சிட்டே இருக்கும். நம்ம கேட்கவே வேணாம். நமக்கு ஒண்ணு கிடைக்கலன்னா அது நமக்கு லைஃப்ல தேவை இல்லைன்றதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கலாம். அந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு புரிதலுக்கு வந்துடலாம். எப்பவுமே நான் டெய்லி தேங்க் பண்ற ஒரு 3 பேர். இந்த பயிற்சிகளை எல்லாம் வடிவமைத்த வேதாத்ரி மகரிஷி ஐயா அவர்களுக்கு நன்றி. எனக்கு இந்த பயிற்சிகள்லாம் சொல்லி கொடுத்த எங்க லோக்கல் மன்றத்துல இருக்க சௌந்தரி மேமுக்கு நன்றி. என்னை வழிநடத்தி கொண்டிருக்கும் செல்வின் ஐயாவுக்கு நன்றி. வாழ்க வளமுடன். தேங்க்யூ சார். தேங்க்யூமா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நண்பர்களே, நேரம் கருதி நிறைவு செய்ய இருக்கின்றோம். யாராவது பேச விரும்புறீங்களா? ஒரு நண்பர்கள் மட்டும் யாராவது பேசிக்கலாம் விரும்பினா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். ஐயா நம்ம மன்றத்துல இருந்து என்னை கூட்டிட்டு போய் நீங்க எப்படியோ நான் ஐயாவை பார்த்துட்டேங்க ஐயா. மகரிஷி ஐயாவை 2-3 தடவை நான் அவரை பார்த்துட்டேங்க ஐயா. அவரோட ஸ்பீச் எல்லாம் கேட்டு வந்தேங்க ஐயா. மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. உங்களோட புண்ணியத்துல. வாழ்க வளமுடன். வாழ்க வாழ்க